தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியை சேர்ந்த விவசாயி மணிகண்டன் என்பவரை எஸ்ஐ இசைக்கராஜா என்பவர் சுட்டு பிடிச்சிருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, விவசாயி மணிகண்டன் என்பவர் கல் இறக்குனதாக தகவல் அடிப்படையில் போய் விசாரிக்க போன இடத்துல அவர் ஏதோ பேசினதாகவும் இவர் ஏதோ பேசி கைகலப்பாயி அடித்ததாகவும் வேறு வழி இல்லாமல் தற்காப்புக்காக சுட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. அது இருக்கட்டும். தென்காசி மாவட்டத்தில் முழுமையாக கஞ்சா விற்பனை காவல்துறையால் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட்டதா? எந்த கஞ்சாவும் நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் எந்த கஞ்சா விற்பனையும் கிடையாது. 1 கிராம் கூட தென்காசி மாவட்டத்தில் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை காவல்துறை உருவாக்கின மாதிரியும், நைட்டு பிளாக்ல சரக்கு எந்த விற்பனையுமே எல்லா விற்பனையும் கம்ப்ளீட்டாக போலீஸ்காரங்க அடக்குமுறை செய்து அவங்க இரும்புக்கரம் கொண்டு எந்த பிளாக்ல எந்த சரக்கு விற்காத மாதிரியும் கஞ்சா விற்காத மாதிரியும் எல்லாம் முடித்த மாதிரி இப்போ அங்கே போதைப் பொருள் அப்படின்னா அந்த தென்காசி மாவட்டத்தில் கல் மட்டும்தான் இருக்குது. அதையும் ஒழிச்சிட்டோம்னா தென்காசி மாவட்டத்தில் பியூராக போதை இல்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்கி முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர மாதிரி காவல்துறை இந்த நடவடிக்கை இருக்குது. யாரை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் காவல்துறையில் சேர்ந்துடுறாங்க. சிங்கம் படம் சூர்யா அப்படிங்கிற மனசில் நினச்சிக்கிட்டு எடுத்து அவங்க பாட்டுக்கு சுடுறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து சுடுவதற்காக அரசாங்கம் உங்கள் கையில் துப்பாக்கி கொடுக்கல. அதை தெரிந்து காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும்.